மோனிகா பெலூஷின்னு நினைக்கிறேன். அவங்க நடித்த படம் ஒன்று இர்ரிவர்சிபிள்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வர ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், பார்த்த சீக்வன்ஸ் அதே மாதிரி இருக்கும். எத்தனை நாள் நாமும் பொறுமையாக அங்கே தூரம் கொரியர் போட்டு விட்டுடலாம் இந்தியாவிலேருந்து, பட் எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது நம்ம. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு ஹோம்லெஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். நான் பின்னாடி திரும்பி பாக்குறேன், யாரும் காணோம். திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. இறங்கிட்டோம் பொக்கலை. நம்ம ஊரில் டாக்ஸிலாம் எப்படி வரும்? நார்மல் ஷிஃப்ட்டு தவேரா அப்படின்னு இருக்கும். இந்த ஊரில் டாக்ஸிக்கு வந்து டெஸ்லா கார் வருது. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? இங்கே பாரிஸ் ஏர்போர்ட்டில் உள்ளேயே வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த டெர்மினல்லேருந்து ஒவ்வொரு டெர்மினலுக்கு போகும். மொத்தம் 3 டெர்மினல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 3 யூரோக்கு ஒருத்தா இருக்கும், ரொம்ப பெருசாக தரப்போறாப்புல அப்படின்னு ரொம்ப நேரமாக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எது நாகார்ஜுனாவா? விடிய காலையில் 3 மணி, இப்போ சாரி 4 மணி ஆச்சு. ட்ரெயின் எடுக்க போயிட்டு இருக்கோம். போய் ஒரு குட்டி ஏர் ஃப்ரான்ஸு செம்ம கோவத்தில் இருக்கேன். எத்தனை நாள் நானும் பொறுமையாக அங்கே தூரம் கொரியர் போட்டு விட்டுடலாம் இந்தியாவிலேருந்து, பட் எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது நம்ம. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. போயிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன் இங்கே. பட் இங்கே நைட் லைஃப் செம்மையாக இருக்குங்க. நைட்லேயும் டிராஃபிக், எத்தனை மணிக்கு 3 மணிக்கெலாம் டிராஃபிக். நம்ம ஊரில் ஆன் நைட் பண்ணுங்க. இங்கே அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. பட் லைக் நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்டாக இருக்காது. இங்கே எப்படின்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகவே மாட்டாங்க. போவாங்க, அது சில லூஸுங்க போகும். பட் ரொம்ப ஸ்பீடு ஓவர்டேக் பண்ணுறது அதெல்லாம் அந்த பாலிசியே இங்கே கிடையாது. இவங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக போவோம். நான் டெஸ்லா காரில் இதில் 40ல் போயிட்டு இருக்கான். அவ்வளோதான், அந்த ஸ்பீடில் தான் போகிறான். 40 தான் போகிறது கண்டி, பட் அந்த ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கான். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ட்ரெயின் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஹோம்லெஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். நான் பின்னாடி திரும்பி பாக்குறேன், யாரும் காணோம். திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. அங்கிட்ட செவர் இருந்துச்சு, பார்த்தா அங்கிட்ட ஓட்டாம போல. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு சைடு நின்றுட்டேன். இந்த வீடு வேற எல்லாம் சுந்தர்சி படம் பாக்குற மாதிரியே கட்டி வச்சிருக்கானுங்க வீடு. லைட்டா ஒரு 300 மீட்டர் கூட இருக்காது. அதை கடக்கிறதுக்குள்ள எப்பா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 1 hour டைம் இருக்குது. பட் இந்த ஸ்டேஷன் பார்க்க மோனிகா பெலூஷின்னு நினைக்கிறேன். அவங்க நடித்த படம் ஒன்று இர்ரிவர்சிபிள்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வர ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், பார்த்த சீக்வன்ஸ் அதே மாதிரி இருக்கும். வெற்றிகரமாக ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு. ஸ்டேஷன் இது கண்டுபிடிக்க லேட் ஆகிடுச்சுங்க. ஏரியாச்சு ட்ரெயின் கிளம்ப போகுது. இறங்கிட்டோம் பொக்கலை. நம்ம ஊரில் டாக்ஸிலாம் எப்படி வரும்? நார்மல் ஷிஃப்ட்டு தவேரா அப்படின்னு இருக்கும். இந்த ஊரில் டாக்ஸிக்கு வந்து டெஸ்லா கார் வருது. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? இங்கே பாரிஸ் ஏர்போர்ட்டில் உள்ளேயே வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த டெர்மினல்லேருந்து ஒவ்வொரு டெர்மினலுக்கு போகும். மொத்தம் 3 டெர்மினல் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கிங்கோட சேர்த்து. ஸோ அங்கே தான் உள்ளே போக முடியும். உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஏர்போர்ட்டில் மேனேஜர்கிட்ட சண்டையை போட்டு பேசுனா, உங்கள் லக்கேஜ் டேக் மிஸ் ஆகிருக்குங்க, அதனால தான் அப்படி. இதுக்காக நான் 60 யூரோ செலவு பண்ணி அங்கே போனேன். சரி, ஏதோ ஒன்று நியூ ஃபைல் திறந்துருக்கேன் அப்படி நானுங்க ஒருட்டுங்க போனதுக்கு போய் டக்கத்தில் தூக்கி எடுத்துலான்னு போய் டக்கத்தில் அது வந்துருச்சு. 150 யூரோ வந்துருச்சு.
இன்னைக்கு மட்டும்தான் ஒரு இருக்கும் 400 யூரோ கிட்ட செலவாயிருக்கும் இன்றைக்கி மட்டுமே. காரு எல்லாம் சேர்த்து பாரிஸ்லாம் போனால் தங்குற மாதிரி தான் போகணும் போல. அது ரொம்ப கஷ்டம். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு லாண்ட்ரி போடுறது துணி இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அப்படி லாண்ட்ரிக்கு போயாச்சு. லாண்ட்ரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே தான் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஷார்ட் கொடுத்துடக்கூடாது அப்படி தான் நான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மிஷினில் போய் நம்ம காசு இல்லாட்டி கார்டு வச்சு எந்த நம்பர் நம்ம லாண்ட்ரி இதோ அது கொடுக்கணும். கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் வைஸ் நீ ட்ரையரில் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுக்கணும். வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் கார்டனில் பார்ட்டி இருக்கேன் நானுங்க. அங்கே அப்படியே போயாச்சு. நம்ம ஊர் பஞ்சு மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. பார்த்தோன்னே சும்மா இருப்போமா போயாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் ஐட்டத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 3 யூரோ 300 ரூபா ஒரு பஞ்சு மிட்டாய். சரி 3 யூரோக்கு ஒருத்தா இருக்கும், ரொம்ப பெருசாக தரப்போறாப்புல அப்படின்னு ரொம்ப நேரமாக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா எது நாகார்ஜுனாவா? காலேஜ்லேருந்து ஓடி வரேங்க, முடியல. கேச்சு ஒரு வழியாக டெலிவரி பண்ணிட்டானுங்க. ஒய்யால போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே.